நீங்கள் அடிக்கடி நான் ஒரே பிஸி, எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல, நான் இந்த வேலையை பார்க்குறேன், அந்த வேலையை பார்க்குறேன், அங்கே போகிறேன், இங்கே வரேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஒரே பிஸி, கவுண்டமணி சொல்கிற மாதிரி ஐ எம் பிஸி அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பிஸியாக இல்லைங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது தெரியலை. அது உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் கார்த்திகேயன் ராஜேந்திரன். அதாவது மாஸ்டர் யுவர் டைம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஹேக் தாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் எப்போ எதை பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி உங்ககிட்ட இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு நான் என்னுடைய கோச்சிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். நானும் இதை பண்ணோம், அதை பண்ணோம், அப்படி சொல்லித்தரணும், இப்படி சொல்லித்தரணும்னு நிறைய யோசித்தேன். பட் ஆனால் நான் பண்ணவே மாட்டேன். ஏன் பண்ணல அப்படின்னா, நான் காலையில் எழுந்திரிச்சதும் ஹாஸ்பிட்டல் போகணும், ஜிஹெச் போகணும், அப்புறமேட்டு கிளினிக் பார்க்கணும், வீட்டுக்கு வரணும், குழந்தைங்கள பார்க்கணும், வீட்டில் எல்லாம் பண்ணணும். ஸோ நான் எங்கெங்கே வெபினார் பண்ணுறது, எங்கே டைம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ விஷயம் இதுதாங்க, உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எங்கே பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி இல்லை. உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லைன்னே சொல்ல மாட்டீங்க. நீங்கள் டைமை கண்டுபிடிச்சிடுவீங்க, அந்த டைம்லேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இன்னுமே நீங்கள் நான் பிஸி அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க, ஐ டோன்ட் ஹேவ் டைம்னு சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கு கிளாரிட்டி இருந்தால் நீங்கள் அந்த டைமை கண்டுபிடிச்சிடுவீங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னுமே டைம் இல்லை அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க, எனக்கு கிளாரிட்டி இல்லை இதை செய்யறதில்ல அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா அந்த விஷயத்தை ஈஸியாக செஞ்சு முடிச்சுவீங்க. ஸோ யூ ஆர் நாட் மேனேஜிங் யுவர் டைம். அதாவது உங்கள் டைமை மேனேஜ் பண்ணாதீங்க, மேனேஜ் யுவர் கிளாரிட்டி. உங்களுக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த விஷயத்தில் கிளாரிட்டி இல்லையோ அதில் நீங்கள் என்ன கிளாரிட்டி கொண்டு வரீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அரிய தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மேக் அ கிரேட் டே.